ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். ஆயரே நீ வருக, ஆயரே நீ வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். ஆயரே நீ வருக, ஆயரே நீ வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். ஆயரே நீ வருக, ஆயரே நீ வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பழி கொடுக்கவும் நடத்துவார் உன்னதரே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம். அருள் தரும் பழியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே, மகிமை புகழ் உமக்கே. என்றும் வாழ்பவரே, நன்றி பலி உமக்கே. ஆண்டு ஆண்டுகள் இரக்கம் கொண்டார், அவரது சாட்சியாயிருக்கச் செய்தார். ஆண்டு ஆண்டுகள் இரக்கம் கொண்டார், அவரது சாட்சியாயிருக்கச் செய்தார். காண்பவர் மகிழ்ந்திட உழைக்கச் செய்தார். கரம் பிடித்து என்றும் நிலைக்கச் செய்தார். காண்பவர் மகிழ்ந்திட உழைக்கச் செய்தார். கரம் பிடித்து என்றும் நிலைக்கச் செய்தார். ஊழியம் தந்தவரே, உச்ச துணையானவரே, உந்தன் திருவுளமே எம்மில் நிறைவேறுகவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பை நாடி தேடி வந்துள்ள இறை நெஞ்சங்களே, சிலுவை வெற்றி தருவது, மகிமை மிக்கது, நம்பிக்கை தருவது, விடுதலை அளிப்பது, மாட்சி ஆவது என்று சிலுவை திருவிழாவை திருச்சபை மிக சிறப்பாக கொண்டாடி, சிலுவையின் சிறப்பை பாராட்டி, சிலுவை உயர்த்தப்பட்ட நாள்தான் சிலுவையின் மகிமை பெருவிழா நாள். இதையே அகில உலக திருச்சபை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் மாட்சியும் வெற்றியும் உண்டாகிறது, மகிமை பிறக்கிறது, அன்பு பெருக்கெடுக்கின்றது, அருள் பொங்கி வழிகின்றது, மன்னிப்பின் மகத்துவம் பெருகுகிறது, இரக்கமும் கருணையும் பொங்கி வழிகின்றது. எனவேதான் சிலுவை வெற்றி தருவது, மகிமை மிக்கது, நம்பிக்கை தருவது, விடுதலை அளிப்பது, மாட்சிமையானது என்று சிலுவையின் சிறப்பை பாராட்டி மகிழ்கின்றனர். எனவே நாமும் மீட்பராம் இயேசு சுமந்த சிலுவையால் தான் விடுதலை வெற்றி பெற்றிருக்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற எதிர்கொள்கின்ற துன்ப துயரங்களை கண்டு துவண்டு விடாமல், இன்பத்தை இழந்து விடாமல் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். நிலையான இன்பத்தை பெற்றுத்தந்து நமது வறுமை நிலைமையை மாற்றி வெறுமை நிலையை அகற்றி நமக்காக ஏழையான இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை விண்ணக உரிமை வாழ்வுக்கு இட்டு செல்வார். இறை உயர்வில் வளர சிலுவை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி வாழ முற்பட்டவர்களாய் இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது வெலிங்டன் மெலின் குடும்ப நன்றியாக, மிக்கேல் குரூஸ் கன்சில்டா குடும்ப நன்றியாக, ருபிஸ்டன் ரெக்ஸி குடும்ப நன்றியாக, பெலிக்ஸ்டன் ரபின்சியா குடும்ப நன்றியாக, ஜெரால்ட் அன்பு அரசி குடும்ப நன்றியாக, ராயப்பன் ஜாக்லின் குடும்ப நன்றியாக, ராஜா பிஸ்கிதா குடும்ப நன்றியாக, ராஜா டியோனா குடும்ப நன்றியாக, அல்ஃபோன்ஸ் ருபிஸ்டா குடும்ப நன்றியாக, ஆர்த்தஸ் சாரத பிரியா குடும்ப நன்றியாக, சேகர் உடல் சுகம் கிடைக்க வேண்டிய வேண்டுதல் வழியாக, மகன் வெளிநாடு சென்றதற்கும் குழந்தை படிப்பிற்கு வேண்டுதல் வழியாகவும், எடிசன் ஜெயா குடும்பத்தினர் நன்றியாக, கிளாட்சன் வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாக, TTN 264 தோணியின் ஆட்களும் நல்ல முறையில் வேலை செய்து வர வேண்டிய வேண்டுதல் வழியாகும், மகளுக்கு குழந்தை வர வேண்டி கிடைத்ததற்கு நன்றியாகவும், ரெக்ஸ் சகாயராணி குடும்ப சமாதானத்திற்கு வேண்டுதல் வழியாகவும், பிரின்ஸ் குதலின் சோபா குடும்ப நன்றியாகவும், ஜெஃப்ரின் வினோ குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டிய வேண்டுதல் வழியாகவும், ஞானராஜன் ரெபியா குடும்ப நன்றியாகவும், ஃப்ரெடி கில்ரெமி குடும்ப நன்றியாகவும், பார்த்திபன் விஜோனிஸ் கரோலின் குடும்பத்தினர் நன்றியாக, ஜாக்சன் அதிபா குடும்ப நன்றியாக, ஆண்டோ விக்டோரியா இனிகோ குடும்ப நன்றியாக, ரிச்சர்ட்சன் அனுசியா குடும்ப நன்றியாக, குழந்தை வரம் கிடைக்கவும் திருமண வரம் அமையவும், அந்தோனிசாமி சுந்தரி குடும்ப நன்றியாக, தியோ ட்ரிபிசா வெண்ணிலா உடல் சுகம் கிடைக்கவும், சேஸ்ராஜ் நர்மதா குடும்ப நன்றியாக, அஜித் ராய்சன் பெசில் நித்யா குடும்ப நன்றியாக, பார்த்திபன் அந்தோனியம்மாள் கிராஸ்வின் குடும்ப நன்றியாக, ரதீப் ஜான்சி குடும்ப நன்றியாக, ரபிஷன் நித்யா குடும்ப நன்றியாக, பெர்க்மான்ஸ் ஜெயந்தி குடும்ப நன்றியாக, ஸ்டார்வின் ஆதானத்திற்காகவும், ஸ்டீஃபன் வெளிநாடு வேலை கிடைக்க வேண்டிய வேண்டுதல் வழியாகவும், அருள்தாஸ் இந்திரா குடும்ப நன்றியாகவும், தேவதாஸ் ஷோபனா குடும்ப நன்றியாக, ஆல்பர்ட் அபிதா குடும்ப நன்றியாக, ஆஸ்வின் ஆலிஸ் குடும்ப நன்றியாக, வியான் டொரின் ரியா ரிஜோ குடும்ப நன்றியாக, ஆரோக்கியம் அமுதா குடும்ப நன்றியாக, நிஜித் செர்லி குடும்ப நன்றியாக, குழந்தை நல்ல பேச்சு கிடைத்ததற்கு நன்றியாகவும், மகளுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி மகன் நல்லபடியாக படிக்கும் வேண்டுதல் வழியாகவும், அந்தனிசாமி மரியாள் குடும்ப நன்றியாக, வியான் டொரின் ரியா ரிஜோ குடும்ப நன்றியாக, வெபியான் ஸ்டெவினா பிரின்சி ஜோ
பிரின்சி ஜோ குடும்ப நன்றியாக, பெத்தோஸ் சித்ரா ரெனிஷ்னா குடும்ப நன்றியாக, ஜூட் அமுதா குடும்ப நன்றியாக, பிரதீப் சில்வேனியா ஜெரிக் பெனிக் குடும்ப நன்றியாக, ரெமில்டன் டெரின் ஷலீகா குடும்ப நன்றியாக, ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து சுகம் கிடைத்ததற்கு மூவர் இறைவனுக்கு நன்றியாக, லோபோ குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, செல்வராஜ் ஜெனிட்டா திருமண நாள் நன்றியாக, தீபன் ஷைனு குடும்ப நன்றியாக, ஜாக்சன் ஷிபாண்டி ரியா குடும்ப நன்றியாக, செல்வம் வெள்ளத்தாய் அருணால்டு குடும்ப அமைதிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் வழியாகும், துறை இன்சியா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, சுரேஷ் ஜூலிட்டா குடும்பத்தினர் நன்றியாக, பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்தில் மலர வேண்டிய வேண்டுதல் வழியாகும், அருளப்பன் ஜெனிட்டா குடும்பத்தினர் தொழில் முன்னேற்றம் அடைய சிலுவையாக்க வேண்டுதல் வழியாகும், பிரசாத் அஜிதா குடும்ப சமாதானத்திற்கு குழந்தை ஞானத்தில் வளர வேண்டிய வேண்டுதல் வழியாகும், அதர்சன் புரோகமி குழந்தை கிடைத்ததற்கு தொழில் முன்னேற்றத்திற்கு கிடைத்த வேண்டுதல் வழியாகவும், ஜாக்சன் கனிஷ்டா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாகும், ஜெஜித் ஃப்ளவர் மேரி அலாஸ்கா லினோரா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, ஜாய்சன் இபிஸ்டா ஜெசிகா சிரீஸ் குடும்பத்தினர் நன்றியாக, ஜோஸ்வா விண்ணரசி குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, ஸ்டீஃபன் அந்தோனியம்மாள் குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, காட்சன் நிஷாந்தினி குடும்பத்தினர் நன்றியாக, ஃப்ளாரின் ஷீலா குடும்பத்தினர் நன்றியாக, வில்சன் பாத்திமா குடும்பத்தினர் நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நம்ம ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். குத்துவிளக்கு ஏற்றுதல். மூவுலக ஸ்வீட்டி குடும்ப நன்றியாக, ஸ்மைலன் ஸ்டெஃபி குடும்ப நன்றியாக, சந்தனராஜ் ராணி குடும்ப சமாதானத்திற்காகவும், ஸ்டீஃபன் வெளிநாடு வேலை கிடைக்க வேண்டிய வேண்டுதல் வழியாகவும், அருள்தாஸ் இந்திரா குடும்ப நன்றியாகவும், தேவதாஸ் ஷோபனா குடும்ப நன்றியாக, ஆல்பர்ட் அபிதா குடும்ப நன்றியாக, ஆஸ்வின் ஆலிஸ் குடும்ப நன்றியாக, வியான் டொரின் ரியா ரிஜோ குடும்ப நன்றியாக, ஆரோக்கியம் அமுதா குடும்ப நன்றியாக, நிஜித் செர்லி குடும்ப நன்றியாக, குழந்தை நல்ல பேச்சு கிடைத்ததற்கு நன்றியாகவும், மகளுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி மகன் நல்லபடியாக படிக்கும் வேண்டுதல் வழியாகவும், அந்தனிசாமி மரியாள் குடும்ப நன்றியாக, வியான் டொரின் ரியா ரிஜோ குடும்ப நன்றியாக, வெபியான் ஸ்டெவினா ஃப்ரின்சி ஜோ குடும்ப நன்றியாக, பெத்தோஸ் சித்ரா ரெனிஷ்னா குடும்ப நன்றியாக, ஜூட் அமுதா குடும்ப நன்றியாக, பிரதீப் சில்வேனியா ஜெரிக் பெனிக் குடும்ப நன்றியாக, ரெமில்டன் டெரின் ஷலீகா குடும்ப நன்றியாக, ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து சுகம் கிடைத்ததற்கு மூவர் இறைவனுக்கு நன்றியாக, லோபோ குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, செல்வராஜ் ஜெனிட்டா திருமண நாள் நன்றியாக, தீபன் ஷைனு குடும்ப நன்றியாக, ஜாக்சன் ஷிபாண்டி ரியா குடும்ப நன்றியாக, செல்வம் வெள்ளத்தாய் அருணால்டு குடும்ப அமைதிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டுதல் வழியாகும், துறை இன்சியா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, சுரேஷ் ஜூலிட்டா குடும்பத்தினர் நன்றியாக, பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்தில் மலர வேண்டிய வேண்டுதல் வழியாகும், அருளப்பன் ஜெனிட்டா குடும்பத்தினர் தொழில் முன்னேற்றம் அடைய சிலுவையாக்க வேண்டுதல் வழியாகும், பிரசாத் அஜிதா குடும்ப சமாதானத்திற்கு குழந்தை ஞானத்தில் வளர வேண்டிய வேண்டுதல் வழியாகும், அதர்சன் புரோகமி குழந்தை கிடைத்ததற்கு தொழில் முன்னேற்றத்திற்கு கிடைத்த வேண்டுதல் வழியாகவும், ஜாக்சன் கனிஷ்டா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாகும், ஜெஜித் ஃப்ளவர் மேரி அலாஸ்கா லினோரா குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, ஜாய்சன் இபிஸ்டா ஜெசிகா சிரீஸ் குடும்பத்தினர் நன்றியாக, ஜோஸ்வா விண்ணரசி குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, ஸ்டீஃபன் அந்தோனியம்மாள் குடும்பத்தினர் சிலுவையாவுக்கு நன்றியாக, காட்சன் நிஷாந்தினி குடும்பத்தினர் நன்றியாக, ஃப்ளாரின் ஷீலா குடும்பத்தினர் நன்றியாக, வில்சன் பாத்திமா குடும்பத்தினர் நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நம்ம ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். குத்துவிளக்கு ஏற்றுதல். மூவுலக இறைவனே, முதல்வனே, முத்தமிழ் போற்றிடும் தலைவனே, முப்பெரும் காலமும் கடந்தவனே, முதலே முடிவே, ஏற்றாத தீபத்தும் எரிகின்ற ஜோதியானவனே வருக. ஒளியேற்றுவதன் மூலம் நம் அகையிருள் அகன்றி இறை ஒளி நம்மில் எழ ஒளியேற்றுவோம். குத்துவிளக்கின் 5 முகங்களும் அன்பு, நிதானம், அறிவு கூர்மை, மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகளை குறிப்பதாக அமைகின்றது. ஒளியினால் சுற்றியுள்ள இருள் நீங்குவது போல 5 நற்குணங்களினால் நம் வாழ்வை சூழ்ந்திருக்கும் இருளும் விலகி பிரகாசம் நிரம்பியதாக மாறும் என்ற உணர்வோடு ஒளியேற்றுவோம். முதலாவது திரி ஒளியேற்ற மேதக ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவது திரி ஏற்ற பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாவது திரியில் ஒளியினை ஏற்ற அருட் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்காவது திரியேற்ற பங்கு முதியோர் ஒருவரை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாவது திரி ஒளியினை ஏற்ற பங்கு முதியோர் ஒருவரை அன்புடன் அழைக்கிறோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னுள்ள கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும். என்னுள்ள கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும். இன்பங்கள் நதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடி கொள்ளும். ஆனந்த கவி பாடி துள்ளும், ஆனந்த கவி பாடி துள்ளும். என்னுள்ளம் கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும்.
நின்று மண் மீது தோன்றும். என்னுள்ளம் கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும். பிறர் காணும் இன்பங்கள் எங்கள் இதயத்தை இசைவீட்டி செல்லும். பிறர் காணும் இன்பங்கள் எங்கள் இதயத்தை இசைவீட்டி செல்லும். வரமென்று உமை கேட்பதெல்லாம் உறவெம்மில் உயிர் வாழத்தானே. என் சாயலந்து உன் சாயலிந்து, என் சாயலந்து உன் சாயலிந்து, உன் முன்னே யாவெல்லாம் ஒன்று என்றாகும் நன்னாளும் தோன்றும். என்னுள்ளம் கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும். என்னுள்ளம் கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்றும் நாடும். இன்பங்கள் நதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடிக் கொள்ளும். ஆனந்த கவி பாடி துள்ளும், ஆனந்த கவி பாடி துள்ளும். என்னுள்ளம் கவியொன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அதை என்று நாடும். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திரு தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சுலுவை திருவிழாவை கொண்டாடுவது திருச்சபையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு திருவிழா என்பதை மறக்க வேண்டாம். இந்த திருவிழா கொண்டாடிவிட்டால் மட்டும் போதாது, இந்த திருவிழாவின் வழியாக இறைவன் நமக்கு என்ன நற்செய்தி கூறுகின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். சிலுவையினாலே நற்செய்தி உண்டான்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம். சிலுவையில் தான் நற்செய்தி இருக்கின்றது. எனவே அதை சற்று உற்று நோக்கி நாம் கவனிப்போம். நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பது எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் இந்த 1 சாமுவேல் 1:25 அதை மார்க் பண்ணி வச்சு படித்து பாருங்கள். அங்கே எல்கானாவுடைய மனைவி அன்னாள், அவளுக்கு குழந்தை பேரே கேள. அதனால் ஆண்டவர்கிட்ட உருக்கமாக வேண்டுகின்றார். அவர் எவ்வளோ தூரம் வேண்டி கொண்டிருக்கிறார்னா, அந்த அந்த ஆலயத்தின் குரு ஏலி என்றவர் இவர் குடிச்சிட்டு வந்து பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு, ஏம்மா நீ தான் குடிச்சிட்டு அது முடிஞ்ச பிற்பாடு நிதானத்தில் பேசக்கூடாதா என்று ஒரு சொல்லுகின்றார். அப்பொழுது எல்கானா சொல்கிறா, நான் அப்படி ஒரு தரங்கட்ட பெண் அல்ல. என் மனதை ஆண்டவரிடத்திலே கொட்டி கொண்டிருக்கிறேன். என் மனசில் என்ன இருக்குதோ அது எனக்குன்னு ஒன்றை வச்சுக்காம ஆண்டவர் இடத்துல கொட்டி கொண்டிருக்கின்றேன். இதுதான் ஜெபம். திருச்சிலுவைநாதர் இன்றைக்கு உங்களுக்கு அதைத்தான் கேட்டுகின்றார். சிலுவை என்புடனே ஒவ்வொருத்தருக்கும் பல குடும்பங்களில் பல விதமான நோய்கள் வழியாக கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன உணர்வோ எது இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் கொட்டி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு 3 பேர் கேன்சரில் முழுமையாக இறந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறப்போ என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன நான் செஞ்சிட்டேன், எனக்கு இந்த கஷ்டங்கள். இந்த கேள்வி எல்லோரும் மனசில் வர்றது தான். ஆனால் அதற்கு பதில் தெரிஞ்சோம்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. நம்ம பேசுகின்ற இந்த உரையாடல் என்பதை அது எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு காதே கேட்காதான் என்ன சொல்லுவாங்க, என்ன போட்டால் பெரிய செவிடு அது, அந்த மாதிரி செவிட்டுள்ளவன் அவன் அவருடைய நண்பர் ஒருவர் ரொம்ப நோவாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பார்த்துட்டு வரணும்னு போகிறான். போகிறப்போ இவனுக்கு என்னென்னா, அவன் என்ன சொன்னாலும் நம்ம காதுக்கு ஏறாது. என்ன நினச்சி பார்ப்போமே, போய் எப்படிப்பா இருக்கிற
அவன் நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லுவேன். இன்னும் இப்படி நல்லாயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்னப்பா சாப்பிட்ற, ஏதோ பத்தியமாக ஏதாவது சாப்பிட்றேன்னு சொல்லுவான். அதே சாப்பிட்டுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் யாருப்பா உனக்கு டாக்டரு, ஒரு நல்ல டாக்டரை சொல்லுவான், அவரே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ட்டு இவன் பதிலை தயார் செய்து கொண்டு அந்த பெரியவரிடத்தில் போகிறான். அவரிடத்துல எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஐயோ நான் கல்லறை நோக்கி போயிட்டுருக்கிறேன்ப்பா. இவன் தான் முடிவு செய்துட்டான ஒரு இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கேன்னா. அடுத்து என்ன சாப்பாடு சாப்பிட்றப்பா, மண்ணு தான் தின்றான், அப்படியே சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு. மூணாவது கேள்வி, எந்த டாக்டர்ப்பா வராரு, நல்ல டாக்டராக வருவாருன்னு சொல்லுவான். என்ன டாக்டர்ப்பா வர்றாரு, எமன் தாண்டா எனக்கு டாக்டரு, அவனே வச்சுக்கோ, நல்ல சந்தோஷமாகிடுவேன். இப்படி போன்ற உரையாடலில் கடவுளுக்கு நமக்கு ஏற்படவே கூடாது. ஏன்னா கடவுள் நம் உரையாடலை உண்மையாக வேண்டும் என்று வேண்டி கேட்கின்றவர், அதை மறந்துடாதீங்க. அந்த எல்கானா அவள் கோயிலில் போயிட்டு தன் உள்ளத்தில் இருப்பதை கொட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அதை பார்த்து அந்த அங்கே இருக்கின்ற குரு புரிந்து கொள்ளலை அவரை. அதனால் அவள் இந்த குளிச்சுட்டு இன்னும் தெரியாத வரையன்னு சொல்கிறப்போ சரியான பதில் கொடுக்குறாள். அப்படி தரங்கட்ட பெண் நான் அல்ல, ஆண்டவர் இடத்துல என் மனதை கொட்டி கொண்டு இருக்கின்றேன். 1 சாமுவேல் 1:25 போய் பாருங்கள். ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த திருச்சிலுவை நாதர் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி சொல்கின்றார்? ஆண்டவர் சொல்கின்ற செய்தி 2 இதில் இருக்கும். மனித வாழ்வுக்கு தகுந்த போல ஒரு செயல் அல்லது ஒரு சொல், இறைவனின் விருப்பப்படி உள்ள தனிப்பட்ட செயல். எனவே இந்த சிலுவையானது 2 பக்கத்திலும் போகக்கூடியது. மனிதனுக்கு அவனுடைய செயலை கொடுக்கலாம், கடவுளுடைய உண்மையான பண்பையும் எடுத்து காட்டலாம். இயேசுநாதர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் கடவுளை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்புறம் கடைசியில் தந்தையே உன் கையில் என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன். இது பாருங்கள், இந்த 2 பதில்கள் இல்லை. முதல் பதில் மனித தன்மையில் மட்டும் இருந்தால் இந்த கேள்வி தான் கேட்பான், ஏன் இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுத்த? ஆனால் அதை இறைவன் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றப்போ அது ஆண்டவரை நீ எனக்கு கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என்னை ஆசீர்வதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும். எனவே திருச்சிலுவையாவில் இந்த 2ம் ஒன்றரை கலந்திருக்கின்றது என்பதை மறக்காதீர்கள். இந்த கிறிஸ்துவினுடைய செய்திகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இந்த சிலுவையை பார்த்து என்ன சொல்கின்றார்? நீ ஒவ்வொருவனும் உன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின் வராவிட்டால் என் சீடனாக இருக்க உனக்கு தகுதி கிடையாது. உனக்கு கஷ்டம் ஏற்படுறப்போ அதை சரியாக புரிந்து கொண்டு இறை கண்ணோட்டத்தில் என்னை பார்க்கலன்னா என்னுடைய சீடனாக இருக்கின்ற உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ சிலுவை என்பது நிச்சயம் இந்த 2 அனுபவம் உண்டு. மனித அனுபவத்தில் மிகுந்த பாடுகள், இறை அனுபவத்தில் இறைவன் விருப்பத்தை பார்க்கணும். அந்த இயேசு அந்த இரத்த வேர்வை வியர்த்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம், தந்தையே இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுது. ஆனால் அதையே அப்படியே திருத்தி கொள்கிறார். ஆனாலும் தந்தையே என் விருப்பம் போல அல்ல, உன் விருப்பம் படி நீ செய். முதல்ல அவர் சொன்னது மனதில் மனிதன் என்ற விதத்தில் சொன்னது, உன்னதத்தில் அவர் இறைத்தன்மையை கொண்டதுனால அதற்கரியற்ற சொல்லுகின்றார். எனவே நம்ம வாழ்க்கையில் துன்பங்களுக்கு நம்ம பதில் காண்கிற பொழுது மனிதர் அளவிலே பதில் காணலாம்,
அது நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறப்போ மனித உணர்வுகளை கொண்டு ஜெபிக்கலாம், அல்லது இறைவனின் திருவுள்ளம் என்ற ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்து அதன் பிறகு ஜெபிக்க முடியும். எனவே வாழ்க்கையில் இந்த ரெண்டுமே பின்னி பிணைந்து கிடக்கின்றன. மனிதனுடைய அனுபவமும் அதில் இறைவனுடைய திருவுளமும் அமைந்திருக்கின்றது. இன்று குடும்பத்திலே 3 பேர் குறைந்தது கேன்சரில் இருந்தாங்க. நான் அவங்கள போய் பார்க்குறப்போ இந்த கேள்வி தான் கேட்பாங்க, எனக்கு ஏன் இது வந்துச்சு? நல்ல குடும்பம், நல்ல பக்தியோடு வாழ்ந்தவங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க, எனக்கு ஏன் இது வரணும்? இது மனித அளவில் கேட்கிற கேள்வி. ஆனால் அதை யோசித்து பார்த்து ஏன் கடவுளை எனக்கு கொடுத்தாருன்னா, கிறிஸ்து முடிவில் வந்தார, தந்தை இது என் விருப்பம் போல் அல்ல, உன் விருப்பம் படியே நீ நிறைவேற்றும். இது தெய்வீகத்தன்மை. நம் வாழ்க்கையில் இதே போன்று பல நேரங்களில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் மனித வாழ்வு துன்பங்கள் இல்லாத வாழ்வு கிடையாது. மனிதன் பிறக்கிறப்போ அவங்க தாய்க்கு கஷ்டம் கொடுக்கின்றான், ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியாக ஆயிடுது. ஏன்னா ஒரு குழந்தையை உலகிற்கு கொண்டு வருகின்றோம் என்ற காரணத்தினால். அதனால் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையையும் கடினமான ஒரு அனுபவத்தையும் நம்ம வெறும் மனித கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கலாம். அப்போ அதில் மனம் தோண்டு போகின்ற நிலை இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலை இருக்கலாம், கடவுள் மேலே கோபப்படுகின்ற நிலை இருக்கலாம். ஆனால் இறைவன் கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது முழுமையாக மாற்றம் அடிக்கும். இயேசு வாழ்க்கை முழுவதும் இதில் தான் போராட்டம். அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் மனித கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இறைவன் கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது அது அவருக்கு ஏற்ற ஒரு பதிலாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இதை கொண்டாடுகின்ற நாம், இறைவன் என்ன சொல்கின்றார்? உங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க என்னுடைய சீடர்ட்டு? நீங்கள் ஒருவரை அன்பு செய்வதால் மற்றவர்கள் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை நினைத்து கொள்வார்கள். 2வது, சிலுவை மரத்தில் இருந்தப்போ அவர் என்ன சொன்னார்? தந்தையே, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சுடுங்க அவங்க மேலே அந்த பழி வேணாம். இதே போல் ஸ்தேஃபான் என்ற ஒரு அருள் பணியாளர், அவர் கடவுள்கிட்ட கட்சியில் அவரை கல்லால் எரிஞ்சு கொள்கிறாங்க. ஏன்னா யூதருக்கு அப்போது கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ள மனசில்லை. அவரை கல்லால் எரிஞ்சு கொள்கிறாங்க. அவர் சாகின்ற பொழுது கடைசியில், ஆண்டவரே இந்த பழியை இவர்களுமே சுமத்தாதீர்கள் என்ற ஒரு ஜெபத்தோடு தான் அவர் சாகின்றார். கிறிஸ்துவ பாரம்பரியம் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக கொடுக்கின்றார்கள். எனவே நம் இந்திய நாட்டிலேயே எத்தனையோ பேர் இயேசுவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கின்றார். ஒரிசா மாநிலத்தில் ஒரு குருவான எஸ்விடி குருவானவர், அவன் ஒரு பங்கில் ஒரு கூரை உள்ள கோயிலில் தங்கிட்டு மக்களை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் போய் அவங்கள கிறிஸ்துவ மதத்துக்கு திருப்பத்துக்காக போகிறாருன்ட்டு ஒரு ஆள் வச்சு அவரை கொண்டாங்க. எப்படி கொண்டாங்கன்னா, அவரை கிட்ட போய் கொள்ள முடியாது, தூரத்தில் இருந்து ஒரு வில்லை அனுப்பி அது இந்த காதலில் போகுது, இந்த காதலில் வந்துச்சு. அப்போ எவனும் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்படி கிறிஸ்துவுக்காக இறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதா அல்லது ரொம்ப கஷ்டமான மனதோடைய ஏன் இதை எனக்கு கொடுத்தா என்று கஷ்டமானதா என்ற கேள்வி நம்மகிட்ட வரலாம். இப்படி ஏன் என்ற கேள்வி எழும். கடவுள் அவர்கிட்ட சொல்கிறார் இல்லையா, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? மனித உறவில் அவர் சொல்கிறார். ஆனால் கடைசியில், ஆண்டவரே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். அது இறை சித்தத்தோடு கூடிய ஒரு பதில். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் இந்த 2 பதில்களும் உண்டு. இதில் எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்ற ஒரு அடிப்படை நம்ம இடத்துல இருக்குது. நம்மகிட்ட உண்மையான ஆழ்ந்த கிறிஸ்தவ விசுவாசம் இருந்துச்சுன்னா இயேசு சொன்னது போல் நம்ம சொல்லுவோம். அல்லது மனிதர்கள்
தங்கள் குற்றங்களை பற்றி இதை பற்றி அதை சபித்து கொண்டோ அதை மற்ற செய்து கொண்டோ அவர்கள் வாழ்கிறப்போ அவர்கள் மனித அளவிலே தான் இருக்கின்றார்கள். அதை தாண்டி இறைவனுடைய உள்ளம் என்ன என்று பார்க்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இறைவன் உள்ளத்தில் என்ன தான் அவ்வளோ பெரியதாக இருக்கின்றன்னு நினைக்கலாம். உனக்கு இந்த சின்ன கஷ்டத்தை கொடுக்குறேன், நீ உயிர் கொடுக்க வேண்டியிருந்தால் இருக்கும், ஆனால் உனக்கு உடனே விண்ணக வாழ்வு வருது. அந்த விண்ண வாழ்வில் அழுகையோ எதுவுமே கிடையாது. இறைவனை தரிசித்து அதனால் மகிழ்ச்சி அடக்கூடிய ஒன்று தான். இறைவன் திறந்த பிள்ளைகளாக நாம் வாழ ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சிலுவை நாத திருவிழாவை கொண்டாடும் நமக்கு இந்த 2 வித உணர்வுகளும் வரும். கிறிஸ்துவுக்கே அது வந்துச்சு. அது வந்ததுனால தான் முதல்ல அவர் என்ன சொல்கிறார், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனால் இறைவன் சித்தத்தில் அவர் பார்க்கின்ற போது, தந்தையே உன் கையில் இதெல்லாம் நான் ஒப்படைக்கின்ற ஒரு ஆவி, அப்படி அன்போட வார்த்தைகளை சொல்லி அவர் வாழ்க்கையை முடிக்கின்றார். ஆனால் மனித வாழ்க்கையில் மனித போராட்டத்தால் நீங்கள் பேசுவதை பற்றி இறைவன் ஒன்றும் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். ஆனால் நீங்கள் இறை திருவிழத்தையே பார்க்க விரும்பாதவர்களாக இருக்கின்ற போது அவருக்கு வருத்தம். இவன் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு தெரியாமல் பேசுகிறாங்களே, அப்படி இவங்களுக்கு எப்படி நான் ஆசிரியர் கொடுக்க முடியும்? இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆசிரியர் கொடுக்கின்றார். அன்பு மக்களை, நம் வாழ்க்கையை கொஞ்சம் சற்று உற்று பார்ப்போம். எத்தனையோ தருணங்கள் இதை தாண்டி வந்திருக்கின்றோம். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த வாழ்க்கை சந்தனில் எந்த கண்ணோட்டத்தோடு மட்டும் அதை நாம் பார்த்துருக்கின்றோம். என்ன சொல்கிறோம் கடவுளை பார்த்து? கடவுளுடைய திருவுளம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்கள். அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், உங்களை ஏற்றுக்கொள்ள பலம் தரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். எனவே திருச்சிலுவை என்பது அந்த துன்பத்தின் விஷத்தை எடுத்து விடுகின்றது. துன்பத்தில் இருக்கிற விஷத்தை எடுத்து விட்டால் அது இன்பமாக மாறுகின்றது. நம் வாழ்க்கையில் இதை நாம் நடத்தக்கூடிய ஒன்றாக நாம் நினைத்து நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனித இயல்போடு நாம் நடந்து கொண்டாலும் கடவுள் புரிந்து கொள்வார். ஆனால் இறை திட்டத்தின்படி நாம் அதை கிறிஸ்தவ விசுவாசத்தில் பார்க்காமல் இருந்தோம் என்றால் அதை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் வாழ்ந்தபோது இந்த இரு கண்ணோட்டத்தையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருந்தார். கடைசியும் அதை இந்த இரு கண்ணோட்டத்தில் தான் தன் சாவை பார்த்தார். நாம் இறைவனை விட்டு போக முடியாது. இறைவன் அன்றி நமக்கு வேறு சந்தோஷம் இருக்க முடியாது. நம்ம தவறி ஏதாவது ஒரு முனையில் போயிடலாம். ஆனால் இறைவனை திரும்பி வந்து அந்த மன உறுதியோடு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு விடை அளிக்க முடியும், உன் விடையிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்ற ஒரு உறுதியோடு நாம் அதை கேட்கின்ற போது எந்த தீமையாக இருந்தாலும் சரி அதை நன்மையாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆற்றல், அதை நன்மையாக இறைவன் மாற்றக்கூடிய ஆற்றலும் அங்கே இருக்கும். அதை வைத்து நம் வாழ்க்கையை வழிநடத்த ஆண்டவர்களை பார்த்து சிறப்பாக இந்த திருப்பலியிலே திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து அந்த பாதைக்கு செல்லக்கூடிய வழியையும் நான் தேடி மனதிலே மகிழ்ச்சி அடைவோம். இறுதியிலே இறைவனின் பிள்ளைகளாக மாற நாம் முயற்சி எடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்தூரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர், அருட்பணியாளர்கள் அனைவரும் இறையாட்சி பணிகளை புரிந்திட உடல் உள்ள நலமும் ஆன்ம பலமும் பெற்று வாழ்ந்திட அருள் ஆசீரால் நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் பங்கில் வாழும் அனைவருமே இறையாசீர் பெற்று வாழ்ந்திடவும் உணவும் உறவும் உறைவிடமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற்றிட நீண்டு வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பல்வேறு நோய்கள் நிலவி வரும் இக்காலகட்டத்தில் நீர் உடனிருந்து மருத்துவராய் எங்களை காத்து வறுமை நீக்கி பயங்கள் போக்கும் மனதிடம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இங்கு பலர் தங்களுடைய உள்ளங்களிலே பல சுமைகளை தாங்கி வந்திருக்கின்றார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள் மற்றவைகள் எல்லாம் என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலை அவர்கள் மனதில் இருக்கின்றது. நீர் அவர்கள் உள்ளத்தில் ஒளியேற்றி இறைவன் திருவுளத்துடன் அந்த கவலைகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் கொடுத்து நன்றி உணர்வையும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன். உம் பலியோடு இணைத்திடுவாய் இறைவா, இறைவா. உம் பலியோடு இணைத்திடுவாய் இறைவா, இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன். உம் பலியோடு இணைத்திடுவாய் இறைவா, இறைவா.
கொள்ளுமே. எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே உனக்காக என்னை நான் நின்று தருகிறேன். உம்பலியோடு இணைத்திடுவாய் இறைவா இறைவா, உம்பலியோடு இணைத்திடுவாய் இறைவா இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இசைப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் அம்மரத்தினாய் தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய பல படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனுடைய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற சகல புனிதர்கள் மற்றும் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக்கி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், குறிப்பாக திருச்சிலுவைநாதர் என்று அழைக்கப்படுகின்ற உடைய திருமகனுடைய விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரால் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. தாயாய் அணைப்பதற்காக, தயவாய் நினைப்பதற்காக, தாயாய் அணைப்பதற்காக, தயவாய் நினைப்பதற்காக, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. ஜெபத்தை கேட்பதற்காக, ஜெயத்தை கொடுப்பதற்காக, ஜெபத்தை கேட்பதற்காக, ஜெயத்தை கொடுப்பதற்காக, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. உறவாய் நினைப்பதற்காக, உறவில் கலப்பதற்காக, உறவாய் நினைப்பதற்காக, உறவில் கலப்பதற்காக, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. துணையாய் வருவதற்காக, துணிவை தருவதற்காக, துணையாய் வருவதற்காக, துணிவை தருவதற்காக, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றி மன்றாட்டிற்கு முன்பாக நாம் உட்கொண்டிருக்கின்ற திருச்சிலுவை நாதரை சற்று எண்ணி பார்ப்போம். எத்தனை பேர் ஆவலோடு அவரை உட்கொண்டிருக்கின்றோம், எத்தனை பேர் வாடிக்கையாக உட்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி. திருச்சிலுவை நாதர்
என்ற பெயரிலே சிலுவையானது தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் மடமையின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை இயேசு என்று சிலுவையில் தொங்கினாரோ அன்று முதல் திருச்சிலுவை என்று பெயர் பெற்றது. எனவே நீங்கள் உட்கொள்ளக்கூடிய அந்த அப்பத்திலே, அதாவது அது திருப்பலியில் வைக்கப்பட்ட பிறகு நற்கருணை என்று அழைக்கப்படுகின்றது, அதில் பல நேரங்களில் நீங்கள் அந்த சிலுவை அடையாளத்தை பார்க்கலாம். இப்போது நாம் அந்த ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, நேற்று மாலை நடைபெற்ற மாலை ஆராதனையின் போது திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற முறையிலே ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். நாங்களும் உம்மோடு வாழப்போகிறோம் என்ற எதிர்நோக்கிலேயே வாழுகின்றோம். ஆம், நீர்தாம் எம்முடைய ஏக நம்பிக்கை. இவ்வுலகில் வாழுகின்ற போதும் இந்த வாழ்வு முடிந்த பிறகும் இங்கும் உம்மோடையே நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் அங்கேயே உம்மோடு இருப்போம். இதுதான் எங்களுடைய ஏக நம்பிக்கை. இந்த இடைப்பட்ட காலத்திலே இன்று ஆயர் அவர்கள் கூறியவாறு உம்முடைய சிலுவையிலே நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் என்று நீர் அழைக்கின்றீர். உடல் அளவிலோ, உள்ள அளவிலோ, மனத்தளவிலோ நாங்கள் பல்வேறு சிலுவைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது உமக்கு தெரியாத ஒன்றல்ல. சிலுவையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டுவது தவறல்ல. ஏனென்றால் நீரே அவ்வாறு வேண்டினீர், தந்தையே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று. ஆனால் இரண்டாவது காரியத்தை தான் நாங்கள் செய்ய தவறுகின்றோம். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கலத்தில் நான் பருகட்டும், என்னுடைய கையிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இந்த இரண்டாவது பகுதியை அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். என்ன நேர்ந்தாலும் என் ஆண்டவருடைய விருப்பமன்றி எதுவுமே நடக்காது என்பதிலே நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வரம் தாரும். எவ்வாறு உம்முடைய புனிதர்கள் திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்து இதோ அசுத்த ஆவிகளை விரட்டினார்களோ, நோய்களை குணப்படுத்தினார்களோ, அதே போன்று அதே சிலுவை அடையாளத்தை எங்களுடைய உடலிலே நாங்கள் வரைந்து கொள்ள, நாங்கள் உண்ணுகின்ற உணவின் மீது வரைந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் தாரும். நாங்கள் எந்த வரங்களை வேண்டி இந்த ஆலயத்திலே இப்போது குழுமி இருக்கின்றோமோ அந்த வரங்களை நீர் தருவீர் என்பதுதான் நம்முடைய ஏக நம்பிக்கை. எத்தனையோ தேவைகள், பட்டியலிட வேண்டிய தேவையே கிடையாது, உமக்கு நன்றாக தெரியும். எனவே இங்கு வந்திருக்கின்றவர்கள் யாரும் வெறும் கையராக திரும்பி போவது கிடையாது. தாங்கள் விரும்பியதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடையே செல்லுகின்றார்கள். வருகின்ற நாட்களிலேயே பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த இடத்தை ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதியும், இங்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் விரும்பி கேட்பதை நீர்தாமே தாராளமாக கொடுத்தருளும். அவர்கள் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் இதோ மேலாகவே நீர் அவர்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கைகளே அவர்கள் மீண்டும் இங்கிருந்து செல்ல காத்திருக்கின்றார்கள். பயணத்தை நீர்தாமே ஆசீர்வதியும். வெளியூரில் இருந்து வந்திருக்கின்றவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீர்தாமே கொடுத்தருளும். உள்ளூரில் இருந்து வந்திருக்கின்றவர்களுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தருளும். கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகின்றோம். ஆண்டவரே, திருச்சிலுவை நாதரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். திருமண அறிக்கைகள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நமது மறை மாவட்டம் புன்னக்காயல் பங்கு தந்தை குமார், தாய் கல்லா இவர்களின் மகன் பிராலினுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை சேசு பிச்சை, தாய் கண்ணம்மா இவர்களின் மகள் பிரியதர்ஷினிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இரண்டாவது மற்றும் மூன்றாம் அறிக்கையாகும். இத்திருமணத்தில் ஏதாவது விக்கிரங்கள் இருப்பதாக அறிந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது விசுவாசிகளினுடைய கடமையாகும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவினுடைய இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மகிமை பெருவிழாவிற்கு தலைமையேற்று
வழிநடத்தி இந்த திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறையுரை சிந்தனையை நமக்கு கொடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் துன்பங்களை சிலுவைகளை சுமக்கின்றவர்களாக இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை நம்மை தாங்கிக் கொள்ளும் என்ற ஒரு அருமையான மறைவுரை சிந்தனை நமக்கு வழங்கிய நம்முடைய மேனாள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நம்முடைய கரவொலிகள் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தூத்துக்குடி மறை மாவட்ட மேனாள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் ஆண்டகைக்கு திரு அமல்ராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு ஊர் கமிட்டி தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நம் முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி பிச்சை அடிகளாருக்கு திரு விஜோனிஸ் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நம் பங்கிற்கு என்றும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை விமல்ஜன் அடிகளாருக்கு திரு ஆல்ரின் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இந்த 3 நாள் திருவிழா பல்வேறு திட்டமிடுதல் அனைத்து நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்து நிர்வாக குழுவோடு இணைந்து எல்லா விதங்களிலும் ஒத்துழைப்பு நல்கி வரும் பங்கு தந்தை அருட்தந்தை சேஸ்தாஸ் பர்னாந்த அடிகளாருக்கு திரு ராஜா அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். வழிபாடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற உதவி பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அடிகளாருக்கு திரு சகாயம் செல்வன் சகாயன் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். பங்கு தந்தை அருட்தந்தை சேஸ்தாஸ் பர்னாந்த அடிகளாருக்கு ஊர் நல கமிட்டி சார்பாக இப்பொழுது அதனுடைய பொருளாளர் ஜவஹர் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உதவி பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அடிகளாருக்கு ஊர் நல கமிட்டி சார்பாக திரு செல்வம் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். திருக்குடும்ப சபையினர் சார்பாக ஆயர் அவர்களை கண்டுகொள்கிறார்கள். புனித வின்சென்ட் தி போல் சபையினர் சார்பாக ஆயர் அவர்களை கண்டுகொள்கிறார்கள். மரியாயின் சேனையர் சார்பாக ஆயர் அவர்களை கண்டுகொள்கிறார்கள். பக்த சபைகள் இயக்கங்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு நன்றி நவிழல்.
திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. நன்றி சொல்லும் நேரம். எந்த நன்மையும் குறைவுபடாமல் இந்த 3 நாட்கள் திருவிழா சிறப்புற நடத்தி தந்த நம் சிலுவையாவிற்கு நன்றி. அவரிடம் பரிந்துரை செய்து நமக்கான தேவையான உதவிகளை பெற்றுத்தந்த நம் பாதுகாவல் நம் தாய் பரிசுத்த பாத்திமா அன்னைக்கு நன்றி. இத்திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக இறைவேண்டல்களை முன்னெடுத்து ஜெபித்த நம் முத்துக்குளித்துறை மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு இவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களுக்கும் நன்றி. இத்திருப்பலியில் இணைந்து ஜெபித்த நம் பங்கின் முன்னாள் பங்குத்தந்தை அருட்திரு அந்தோணி பிச்சை அடிகளாருக்கும் அவரோடு இணைந்து ஜெபித்த நம் பங்கின் முன்னாள் உதவி பங்குத்தந்தை அருட்திரு விமல்ஜன் ஒலிஃபர் டி சில்வா அவர்களுக்கும் நன்றி. திருவிழா நல்ல முறையில் நடந்தேற அதற்கான பணிகளை திட்டமிட்டு பங்கு மக்களுடன் இணைந்து செய்து தந்த நம் பங்கு தந்தை அருட்திரு ஜேசுதாஸ் பர்னாந்து அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோளாக நின்று பணிகளை பகிர்ந்து கொண்ட நம் உதவி பங்கு தந்தை அருட்திரு வின்சென்ட் அடிகளாருக்கும் நன்றி. நம் பங்கின் ஆன்மீக காரியங்களில் தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக வழங்கி வரும் திரு இருதய சபை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. இவ்விழா சிறப்புற அமைய தங்களால் முடிந்த உதவியை பொருளாகவோ பணமாகவோ உடல் உழைப்பு மூலமாகவோ கொடுத்து பெரும் பங்களிப்பு செய்த அத்தனை நல்மனம் படைத்த அனைவருக்கும் இதயபூர்வ நன்றி. மேலும் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை நடக்கும் அசனத்திற்கு மாதம் நன்கொடை வழங்கி உதவி செய்யும் நல்ல உள்ளங்களுக்கும் இதயபூர்வ நன்றி. திருவிழா காலங்களிலும் முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் தங்களது இசையாலும் பாடல்களாலும் ஐயாவின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் பாடகர் குழுவினருக்கும் நன்றி. தினம்தோறும் மதியம் 3 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு ஜெபமாலை செய்து ஜெபமாலையின் புகழ் பரப்பும் அனைவருக்கும் நன்றி. திருவிழாவிற்கு 2 மாதங்களுக்கு முன்னரே பங்கு தந்தையோடு இணைந்து விழா குறித்து திட்டமிட்டு அதற்கான பணியை முழு மூச்சாக நின்று செய்து முடித்திருக்கும் சிலுவையார் கோவில் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு குழுவினர் அனைவருக்கும் நன்றி. பாத்திமா நகர் ஊர்நல கமிட்டியினருக்கும் நன்றி. பங்கின் கீழ் செயல்படும் அனைத்து பக்த சபை இயக்கங்கள் அனைவருக்கும் நன்றி. விழா சிறப்படைய எல்லா வகையிலும் உதவிய பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றி. திருவிழாவிற்காக தன்னார்வமாக உழைத்து திருப்பலியின் முடிவில் நடைபெறும் அசனத்திற்கு பம்பரமாய் உழைக்க காத்திருக்கும் தன்னார்வ உழைப்பாளர்களுக்கு நன்றி. ஆலய பணியாளர்கள் செல்வன் பிரேசன் மற்றும் செல்வன் சல்மன் ஆகியோருக்கும் நன்றி. பீடப்பூக்கள் அனைவருக்கும் நன்றி. அசனத்திற்கு தேவையான குடிநீர் மற்றும் ஆலய பகுதிகளை சுத்தம் செய்யும் பணியை செய்து தந்த தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அதன் ஊழியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்த நமது துணை மேயர் திருமிகு ஜெனிட்டா அவர்களுக்கும் முன்னாள் கிழக்கு மண்டல தலைவர் திருமிகு செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. திருவிழாவிற்கு பாதுகாப்பு வழங்கிய தென்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. ஆலயத்திற்கு பெயிண்டிங் செய்து தந்த திரு டரன்ஸ் அவர்களுக்கும் அவர்களது பணியாளர்களுக்கும் நன்றி. பந்தல் அமைத்து கொடுத்தவருக்கு நன்றி. ஒளி அமைத்து கொடுத்த மோத்தா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் திரு டரன்ஸ் மோத்தா மற்றும் உடன் பணியாளர்களுக்கும் நன்றி. 3 நாள் ஆன்மீக நிகழ்வுகளை இணையதளம் வழியாக கண்டுகளிக்க நேரடி ஒளிபரப்பு செய்த திரு தீபன் திரு முத்துராஜ் இருவருக்கும் நன்றி. திருவிழா குறித்த செய்திகளை பகிர்ந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஆலயத்தை பூக்களால் ஜோடனை செய்து அலங்கரித்தவர்களுக்கு நன்றி. நடைபெறக்கூடிய அசன உணவை சுவையாக தயார் செய்து தந்திருக்கும் திரு மந்திரம் அவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றி. எந்த பலனையும் எதிர்பாராமல் இரவு முழுவதும் கண் விழித்து வேலை செய்த அத்தனை தன்னார்வ பணியாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சொல்ல யாரையாவது மறந்திருப்பேன் ஆயின் பொறுத்தருள்க, மன்னித்தருள்க. உங்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றி. ஒரு அறிவிப்பு. திருப்பலியின் முடிவில் அசனத்திற்கு கோவில் வளாகத்தில் பெண்களும் பாத்திமா அன்னை நடுநிலை பள்ளியில் ஆண்களும் அமர்ந்து சாப்பிட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியுரையை மிக பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு முக்கியமான ஒரு சின்ன குறிப்பு என்னவென்றால், இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஊர் நிர்வாகத்திடம், அதாவது ஒப்படைக்கப்பட்டு அதன் பிறகு சிலுவையா
நிர்வாக குழு பொறுப்பெடுத்து அந்த நிர்வாகம் சீரும் சிறப்புமாக இப்போது வரை சென்று கொண்டிருக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரு வெளிப்படைத்தன்மை, எல்லாத்துலேயும் சொல்லணும்னா எதையுமே அப்படி மறைச்சி செய்யணும் ஒரு தன்மை கிடையாது. பங்கு தந்தையினுடைய சுமையை லெகுவாக்கி இருக்கிறார்கள், எளிதாக்கி இருக்கிறார்கள். அதனால் நிறைய காரியங்களில் என்னுடைய ஆலோசனை மட்டும்தான் இருக்கும். செயல்பாடு முழுவதும் இந்த சிலுவையா நிர்வாக குழுவினராலும் நம்ம பங்கு இறை மக்களாலும் தான் இதில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதல்ல நாம் இதை தெரிந்து கொள்ளணும். எனவே இந்த பெருவிழா சீரும் சிறப்புமாக அமைவதற்கு ஒரு 24/7 இந்த 7 மணி நேரமும் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய சிலுவையா நிர்வாக இந்த ஆலய குழுவினருக்கு நம்முடைய கரவொலிகள், ஒரு பரத்த கரவொலிகள் மூலமாக நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாத்துக்கும் தெரியும், இது பங்கு தந்தையின் தலைமையில் செயல்படும். ஆனால் பங்கு தந்தை இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது பொருளாதார இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுக்குன்னு தான் தனியாக வச்சு நாம் செயல்படுத்த இருக்கிறோம். அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் இன்னும் இதை நம்ம ஒரு சிறப்பாக செய்யணும். எனக்கு இது இங்கே கடைசி திருவிழா. நான் மாறி போன போதியும் புதுசான ஒரு பங்கு தந்தை இங்கே வருகின்ற போது அவர்கள் இணைந்து ஒத்துழைத்து செயல்பட இந்த நேரத்தில் நான் அவங்க எல்லாரையும் பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தொடர்ந்து இந்த சிலுவையாவினுடைய மகிமையை நாம் பறைசாற்றுவோம். சிலுவையா நம்முடைய சிலுவைகளை அவருடைய சிலுவையின் அடியில் தாங்கிக் கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நன்றி மன்னாட்டிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் சிறப்பு ஆசிற்காக தலைவனையும் மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பில் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்கு உரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலைவாழ்வின் கொடைகளை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிலுவை நாதரே, பார்ப்போற்றும் தேவனே, எங்கள் மனங்களில் வாழ்பவரே. சிலுவை நாதரே, சிலுவை நாதரே, பார்ப்போற்றும் தேவனே,
பொருந்திய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கிறோம். அதிகாரம் 10 வசனங்கள் 33 முடிய. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எது செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய ஆட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ